ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா, கோவிலில் கொடுக்குற புளி சாப்பாடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதே டேஸ்ட்டு மாறாமல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு லெமன் சைஸ் புளியை உப்பு சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேங்க. அடுத்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கருப்பு இல்லைனா வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த பக்கம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்த பொருளையெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. மணம் வர வரைக்கும் வறுத்துக்கங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கங்க. கரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. நம்ம வறுத்ததையெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தான் புளி சாப்பாட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வந்து பொரிஞ்சதையுமே 1 டீஸ்பூன் இல்லைனா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. நாங்கள் 2-3 மிளகாய் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே வடித்து எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க. அதை வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா உப்போடு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 minutes அடுப்பில் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கங்க. அதுதான் புளி சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. மிஸ் பண்ணாமல் அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு 1/2 hour முன்னாடியே சாப்பாடு வந்து வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சாப்பாட்டு கூட கலந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. கிளறி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூப்பரான சூடான சுவையான புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.